பிரைஸ் தி லார்ட். ஒரு நபர் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களில் எவ்வாறு பிரவேசிக்க முடியும் என்பதை பார்க்கலாம். அதற்கு முதலாவது அந்த நபர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் 3:3 இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறப்பது என்பது உலகத்திற்குள் நுழையும் முறை. மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு மனிதன் வேறொரு உலகத்தின் நுழைய இயலும் வகையில் மாற்றம் அடைவதை குறிப்பிடுகிறது. யோவான் 3:5 இயேசு மறுபடியும் இப்படி சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. ஜலத்தில் பிறப்பது என்பது தனிநபரின் மனம் திரும்புதல் மற்றும் அறிக்கையிடுதலை குறிப்பிடுகிறது. ஆவியில் பிறப்பது என்பது பரிசுத்தாவின் வரத்தால் வாழ்க்கையை மாற்றுவதை குறிப்பிடுகிறது. இரண்டாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று மத்தேயு 5:3 இயேசு சொல்றாரு. ஆவியில் எளிமை என்பது ஒருவன் ஆவிக்குரிய அழிவை ஒப்புக்கொள்வதோடு கூட தேவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தை ஒப்புக்கொள்வதாகும். இறுதியாக நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆமென்.